ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன பவன் கல்யாணுடைய ஓஜி தெலுங்கு மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக ஆடியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து வில்லன் கேங்கில் சேர்ந்த வில்லனோடது தான். பட் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு போர்ட்டில் அந்த கண்டெய்னர் வந்து மாட்டிக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கண்டெய்னர் எப்படியாச்சும் அந்த போர்ட்லேருந்து எடுத்துடணும் அப்படின்ட்டு வில்லன் அந்த கண்டெய்னரை எப்படியாச்சும் வில்லன் கேட்க போக விடக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு தான் இந்த படத்துடைய ஓவரால் ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜாக இருந்துச்சு. ஒரு ஒன் டைம் வாட்சபிளுக்கு செம வர்த்தான ஒரு ஃபிலிம் தான் வந்து இந்த ஓஜி. முக்கியமாக இந்த படம் ஃபேன்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் சொல்லலாம். எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அதுலேயும் முக்கியமாக இந்த படம் நான் பார்த்தது வந்து நேற்று 25ஆம் தேதி காலையில் 4 மணிக்கு பார்த்தேன், ஹவுஸ்ஃபுல் ஷோவோட. ஸோ இன்றைக்கான தேட்டர் அட்மாஸ்பியரோடு பார்க்கும்போது இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் முக்கியமான ஒரு பாசிட்டிவ் சொல்லணும்னா, பவன் கல்யாண் அவருடைய ஸ்வாக், அவருடைய அந்த ஸ்டைலிஷான லுக், அவருடைய ஆக்டிங், அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். இந்த படம் மஸ்ட் வாட்ச். யாருக்குன்னா பவன் கல்யாண் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை தேட்டர்ஸில் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த படம் எடுத்திருந்தே வந்து ஒரு ஃபேன் தான், சுஜித் அவர் பேர், டைரக்டர் பேர். ஸோ அவருமே ஒரு பவன் கல்யாணோட பெரிய ஃபேன். இன்னும் தமிழில் வந்து இது வரைக்கும் அட்லி பண்ணியிருக்காரு, லோகேஷ் பண்ணியிருக்காரு ஃபேன் பை சம்பவம். அதே மாதிரி இப்போ தெலுங்கில் வந்து சுஜித் பண்ணியிருக்காரு பவன் கல்யாணுக்காக. அவ்வளோதான், வித் ஒரு நல்ல ஸ்டோரி, ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னோன்னா, தமன் அவருடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் அவங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ஓஜி படத்தை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. பார்க்காத பட்சத்தில் இப்போ இந்த படம் வந்து தெலுங்குலேயும் சரி, எனக்கு தெரிஞ்சு தமிழ்லேயும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் தமிழில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையான்னுட்டு எனக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை. பட் இந்த படம் நிறைய இடத்துல தெலுங்கில் ரன் ஆகுது தமிழ்நாட்டில். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தேட்டர்ஸில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 4 வீக்ஸ் அப்படி போச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் வந்துடும். ஸோ அப்போ பார்த்துக்கலாம். ஸோ அவள் தான் என்னுடைய இந்த ரிவ்யூ இந்த ஓஜி படத்துக்காக. ஸோ நீங்கள் ஏதாச்சும் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ஓஜி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் அப்படி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் வரும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ரெண்டுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயே வீடியோஸ் பண்ணுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் ஒரு புது செக்மெண்ட், அந்த செக்மெண்ட் என்னென்னா சினிமா தியேட்டர். ஸோ எப்போத்திருந்தோ நினச்ச ஒரு செக்மெண்ட்டாக இது. ஸோ அப்படி என்னென்னா, இந்த செக்மெண்ட்டில் எங்கள் ஊரில் இருக்கிற திருப்பதியில் இருக்கிற சினிமா தியேட்டர்ஸ் பற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோஸ் மந்த்லி ஒன்ஸ் வரும்.
ஸோ எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் முடியல. பட் ஓவராலாக நேற்று ஓஜி படத்துக்கு போனேன் 25th. ஸோ அது மொத்தமாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி முடித்தாச்சு ஆல்ரெடி. ஸோ நான் அப்லோட் பண்ணும்போது தெரியும் அந்த செக்மெண்ட் என்ன அண்டு அந்த வீடியோ என்னன்னுட்டு. ஸோ ஸ்டே டியூன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நான் சண்டே அப்லோட் பண்ணிடுவேன். சினிமா தியேட்டர் அப்படின்னு செக்மெண்ட்டில் மொதல் வீடியோ. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.